This sermon, God's Way That Has Been Made for Us, was delivered in September 1952 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னம் அவர்களால் 1952ஆம் வருடம் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் நமக்காக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பாதை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். இப்பொழுது ஒன்று சேர்ந்து உயரே தூக்கி பிடியுங்கள். இப்பொழுது உண்மையாகவே பெரியது. நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்குவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு எங்களுக்கு இருக்கின்ற மகத்தான ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக கிறிஸ்துவால் அல்லாமல் எங்களால் வர முடியாது. ஆக அதனால் எங்களுடைய ஜெபங்களுக்கு முன்னதாக நாங்கள் அவருடைய நாமத்தை பொருத்துகிறோம். பின்னர் நீர் அதற்கு பதிலளிப்பீர் என்பதை அவருடைய வார்த்தையினால் நாங்கள் அறிந்து அவருடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சொந்த நீதி கிடையாது. நாங்கள் செய்யத்தக்கதாக நாங்கள் ஒன்றையும் உடையவர்களா இல்லை. ஆனால் கிருபையினால் மட்டுமே நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிதாவே, இங்கே இந்த கட்டடத்தை சுற்றிலும் அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பாவிகளாயிருக்கிறார்கள். நீர் பாவிகளுக்காக மரிக்கவே மரித்தீர். அவர்களுடைய இருதயத்தில் தேவன் பேசி அவருடைய கிருபையினால் அவர்களை ராஜ்யத்துக்குள்ளாக அழைக்கின்றது இந்த இரவா இருப்பதாக. இதை அழியும் பிதாவே. பாவத்தில் அலைந்து திரிந்து ஒரு கால் அநேக பல வருடங்களை அவர்கள் வீணாக்கி இருக்கலாம். ஆனால் இது அந்த வேளையாய் இருப்பதாக. கர்த்தாவே, பில்லி பாலுக்காக இன்றிரவு உமக்கு நன்றி. என்னுடைய பாவம் சிறிய தாயில்லாத பையன் அலைக்கழிக்கப்படுகிறான். அவனுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏதோ மகிமையின் நாளன்று நாம் அம்மாவை மீண்டுமாய் காண்போம். எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறது. சரியாக இரு என்பதற்கு
இப்பொழுது ஒரு உறுதியாக இருக்கிறது. Oh God, let the angels let her know today. ஓ தேவனே, தூதர்கள் அதை அவளுக்கு இன்று கூறுவார்களாக. Cried so in her death that they serve God. Someday Billy Paul would be a man and receive the Holy Ghost. Amen. Prayers are answered. அவ்வண்ணமாகவே அவளுடைய மரணத்திலே அவள் தேவனுக்கு சேவை செய், என்றாவது பில்லி பால் ஒரு புருஷனாக இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வான் என்று அழுதாள். ஜெபங்கள் பதிலளிக்கப்படுகின்றன. God bless the boy now. They follow along in the footsteps of the Master. தேவனே, பையனை இப்பொழுது ஆசீர்வதியும். ஆண்டவரின் அடிச்சுவடுகளில் அவன் பின்தொடர்ந்து போவானாக. As the little boy was trembling when he said, Daddy, I just received the Holy Ghost. I'm so happy. அவன் என்னிடத்தில், அப்பா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், நான் அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று அவன் கூறின போது அவனுடைய சிறிய சத்தம் எப்படியாய் நடுங்கினது. God, may that be the experience of every unborn again person here tonight. May they receive the Holy Ghost tonight. தேவனே, இன்றிரவு இங்கேயுள்ள ஒவ்வொரு மறுபடியும் பிறவாதவர்களுடைய அனுபவம் அதுவாக இருப்பதாக. அவர்கள் தாமே இன்றிரவு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்களாக. We did any sin, forgive us, Lord. Heal the sick, bind up the broken heart. நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் கர்த்தாவே எங்களுக்கு மன்னியும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும், நொறுங்குண்ட இருதயத்தை கட்டும். And now, Lord, I don't even know where to start to speak tonight, but Thou wilt provide. I believe Thee, and I ask that You'll give us something that would help the people while we ask it in His name. Amen. இப்பொழுது கர்த்தாவே, இன்றிரவு பேசுவதற்கு எங்கே துவங்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் அதை அளிப்பீர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய காரியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Just for a little scripture reading here in Isaiah 35, I wish to read because my words will fail. God's word will never fail. ஒரு சிறு வேத வாசிப்பிற்காக ஏசாயாவில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் தவறி போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. Therefore, no service is complete without first the reading of the scripture. ஆகையினால் வேத வார்த்தைகளை முதலாவது வாசிக்காமல் எந்த ஆராதனையும் முழுமையாய் இருக்காது. The wilderness and solitary places shall be glad for them, and the desert shall rejoice and blossom at the rose. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். It shall blossom abundantly and rejoice even in the joy. Singing and glorious shall come to lips. Shall give unto it the excellently of Carmel and Sharon. They shall see the glory of the Lord and the excellently of our God. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். Strengthen ye the weak hand and confirm the feeble knees. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். Say unto them that are of fearful heart, be strong, fear not. Behold, your God will come with vengeance, even God with recompense. He will come and save you. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். He will open the ears of the deaf, shall be unstopped.
அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போ. Then shall the lame man leap as a hart, and the tongue of the dumb shall sing. For in the wilderness shall the waters break out, streams in the desert. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். And the parched ground shall become a pool, and a thirsty land springs of water. The habitation of dragons where each lay shall be grass and reeds and rushes. And a வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். highway shall be there, and a way of holiness. The unclean shall not pass over, but it shall be for those a wayfaring man, though fools shall not err therein. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. No lion shall be there, nor any grievous beast shall go thereon. It shall not be found there, but the redeemed shall walk therein. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். And the ransom of the Lord shall return and come to Zion with songs and everlasting joy upon their heads. They shall obtain joy and gladness, and sorrow and sighing shall flee away. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. May the Lord add his blessings to the reading of his word. அவருடைய வார்த்தையின் வாசிப்போடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. I want to speak tonight, if God willing, just a few moments to you. I'll watch here that I don't keep you too long tonight. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்றிரவு ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றிரவு உங்களை அதிக நேரம் காக்க வைக்காதபடி என்னுடைய கடிகாரத்தை நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன். After through the services of this week, trying to show people that there's no need of being scared. இந்த வாரத்தின் ஆராதனைகளின் ஊடாக பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஜனங்களுக்கு காட்ட முயற்சிக்கிறோம். The worst thing the devil can put up on you is fear. பிசாசு உங்கள் மேல் வைக்கக்கூடிய மிகவும் மோசமான காரியம் பயமாக இருக்கிறது. If you even had a cancer and didn't fear and believe God would heal you, you wouldn't be in too bad a shape. God take care of that. உங்களுக்கு புற்றுநோய் இருந்தும் பயப்படாமல் தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று விசுவாசித்தால் நீங்கள் அதிக மோசமான ஒரு நிலையில் இருக்க மாட்டீர்கள். தேவன் அதை பார்த்துக் கொள்வார். If you were sick, whatever it is, if you didn't fear. So fear is one of the worst things that Satan can place upon the person. நீங்கள் சுகவீனமாய் இருந்து அது என்னவாக இருந்தாலும் பயப்படாமல் இருந்தால் போதும். எனவே பிசாசு ஒரு நபரின் மேல் பொருத்தக்கூடிய மிகவும் மோசமான காரியங்களில் பயம் ஒன்றாக இருக்கிறது. Now, this week I tried to prove by the scripture that the man that's born again of the kingdom of God has nothing to fear. You're absolutely safely secure in Jesus Christ. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக மறுபடியுமாய் பிறந்த மனிதனுக்கு பயப்படுவதற்கு ஒரு காரியமும் இல்லை என்று வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபிக்க இந்த வாரம் நான் முயற்சித்தேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் முற்றிலுமாக பத்திரமாக பாதுகாவலாய் இருக்கிறீர்கள். All the Father has given me, he said, will come to me. No man can come unless the Father calls. பிதா எனக்கு கொடுத்த யாவும் அவர் சொன்னார் என்னிடத்தில் வரும். பிதா அழைக்காமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். The Father's got to lead him up to me, and he that comes to me I will in no wise cast out. பிதாவானவர் அவனை என்னிடம் மட்டுமாய் வழி நடத்தியாக வேண்டும்.
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. And no man can pluck him out of my Father's hand. No man's greater than he is. என் பிதாவின் கரங்களில் இருந்து அவர்களை ஒருவராலும் பிடுங்க முடியாது. அவரை காட்டிலும் மகத்தான ஒரு மனிதனும் இல்லை. He that heareth my words and believeth on him that sent me hath everlasting life, shall not come into condemnation, but pass from death unto life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். He that eats my flesh and drinks my blood hath, not will have, but hath present tense everlasting life, and I'll raise him up at the last day. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். உடையவனாய் இருப்பான் என்றல்ல, உடையவனாய் இருக்கிறான். நிகழ்காலம் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். Wherefore grieve not the Holy Spirit of God, whereby you're sealed until the day of your redemption. ஆகையினால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். There you are. Sealed away until the day of your redemption. அங்கேதான் காரியம் மீட்கப்படும் நாள் வரைக்குமாய் முத்திரிக்கப்பட்டது. Not just from one revival to another, but till the day of your redemption. ஒரு எழுப்புதலில் இருந்து மறு எழுப்புதல் வரைக்கும் அல்ல, ஆனால் உங்களுடைய மீட்கப்படும் நாள் வரைக்கும். My, how the Holy Ghost come in this morning and blessed us on that. என்னே பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் இந்த காலை உள்ளே வந்து அதன் மேல் நம்மை ஆசீர்வதித்தார். Shepherd Cheryl 1:30 this morning from about 9:30. How he blessed us. இந்த காலையில் 9:30 மணி முதல் 1:30 மணி வரை எங்களை காத்துக்கொள்ளும். எப்படியா எங்களை ஆசீர்வதித்தார். Now tonight I want to speak on Isaiah said here there shall be a highway and a way of holiness. இப்பொழுது இன்றிரவு நான் ஏசாயா இங்கே அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும் என்று கூறினார். Now I want to speak on God's way that's been made for us. இப்பொழுது நான் தேவனுடைய பாதை, நமக்காக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பாதை என்பதன் பேரில் பேச இருக்கிறேன். Now, if I was going to New York City, the best thing for me to do is not try to find geographically how I'm situated and take off north. இப்பொழுது நான் நியூயார்க்குக்கு போவதா இருந்தால் நான் செய்யக்கூடிய மேலான காரியம் பூகோள பிரகாரமாக நான் எங்கே இருக்கிறேன், எப்படி வடக்கு நோக்கி போக வேண்டும் என்று நான் கண்டறிய முயற்சிக்க கூடாது. But the best way to do is get a map and follow the map. Is that right? A highway, but don't I get in trouble? ஆனால் அது செய்யக்கூடிய மேலானபடி ஒரு தேச வரைபடத்தை எடுத்துக்கொண்டு அந்த வரைபடத்தை பின்பற்றி, அது சரியா, ஒரு பெரும் பாதையை தொடர்ந்து செல்ல வேண்டும். நான் அப்படி செய்யவில்லை என்றால் நான் தொல்லைக்குள்ளாவேன். There's no shortcuts in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அங்கே எந்த குறுக்கு வழியும் கிடையாது. You know, we try to make a shortcut, we get out here in a pond somewhere and mire down. உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு குறுக்கு வழியை உண்டாக்க முயற்சிக்கிறோம். நாம் இங்கே எங்கேயோ வெளியே ஒரு குட்டைக்குள் வந்து உழைகிறோம். And that's what we do when we get off the grand old highway of God. God's made a path, a way. தேவனுடைய கம்பீரமான பழைய பெரும் பாதையை விட்டு நாம் விலகும் பொழுது நாம் அதை தான் செய்கிறோம். தேவன் ஒரு வழியை, ஒரு பாதையை உண்டு பண்ணினார். When the children of Israel come out of the land of Egypt, they followed God's path. It led up to the Red Sea. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் பிள்ளைகள் வெளியே வந்தபோது அவர்கள் தேவனுடைய பாதையை பின்தொடர்ந்தனர். அது சிவந்த சமுத்திரம் வரைக்குமாய் நடத்தினது. Strange that God would lead his path up that way, but his path went right through the sea. அந்த வழியாக தேவன் அவருடைய பாதையை வழி நடத்துவார் என்றால் அது வினோதமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய பாதையோ நேராக கடலின் ஊடாக சென்று. So when it comes time and the showdown, and Israel stood there before the sea, God's path led across the sea. எனவே நேரமும் சவாலும் வந்தபோது இஸ்ரவேல் அங்கே செங்கடலுக்கு முன்பாக நின்றார்கள்.
தேவனுடைய பாதை சமுத்திரத்தின் ஊடாக வழிநடத்தினர். So God looked down through the pillar of fire. The sea got scared and moved back, and Israel went across on dry land. எனவே தேவன் அக்கினி ஸ்தம்பத்தின் ஊடாக நோக்கி கீழே பார்த்தார். கடலானது பயங்கண்டு பின்னிட்டு விலகி போனது. இஸ்ரவேலர் உலர்ந்த தரையின் ஊடாக கடந்து சென்றனர். God's path led through it. தேவனுடைய பாதை அதன் ஊடாக வழிநடத்தினது. Then he went right up to the wilderness, into the spring of Mara, bitter water. பின்னர் அவர் நேராக வனாந்திரம் மட்டுமாய் சென்று மாராவின் கசப்பான நீரூற்றுக்குள் சென்றார். Is it strange that God would lead his children through bitter waters? தேவன் அவருடைய பிள்ளைகளை கசப்பான தண்ணீர்களின் ஊடாக நடத்தினார் என்பது வினோதமாய் இல்லையா? But them all goes along the road. ஆனால் அவைகள் எல்லாம் பாதையின் ஊடாக போகின்றது. But when he was there, the remedy for the bitter waters was standing on the bank. ஆனால் அவர் அங்கே இருக்கும் பொழுது கசப்பான தண்ணீருக்கான பரிகாரமானது அங்கே கரையில் நின்று கொண்டிருந்தது. Moses cut down a tree and threw it in the water, turned sweet again. மோசே ஒரு மரத்தை வெட்டி அதை தண்ணீரில் தூக்கி எறிந்தான். அது மீண்டும் மதுரமாக மாறிற்று. Some through the water, some through the flood, some through deep trials, but all through the blood. தண்ணீரின் ஊடாக சிலரையும், வெள்ளத்தின் ஊடாக சிலரையும், ஆழமான சோதனைகளின் ஊடாக சிலரையும், ஆனால் எல்லாரையும் ரத்தத்தின் ஊடாக. That's the way God leads his children. God has, God provided ways. அந்த விதமாகத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். தேவனுடைய பாதை, தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை. If the children of Israel would have to try to bypass and go around down this way, they'd have gotten in trouble. இஸ்ரவேல் பிள்ளைகள் அதை விட்டு சுற்றி கொண்டு இந்தபடியாக போக பிரயாசித்தால் அவர்கள் தொல்லைக்குள்ளாகி இருப்பார்கள். They had to follow the cloud of fire, the pillar of fire that led them. They followed that. அவர்களை வழிநடத்தின மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்கள் பின்தொடர்ந்து போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். And if the church tonight will only follow the pillar of fire, the Holy Spirit, you'll make Canaan as sure than you name. சபையானது இன்றிரவு அக்கினி ஸ்தம்பத்தை, பரிசுத்த ஆவியை மாத்திரம் பின்தொடர்ந்து சென்றால் எந்த காரியத்தை போன்றும் அவ்வளவு நிச்சயமாய் கானானை அடையும். God has a way, a provided way. தேவன் ஒரு வழியை, ஒரு அளிக்கப்பட்ட வழியை உடையவராயிருக்கிறார். There's two ways a man can go. And that's his way or God's way. And that's the right way or the wrong way. மனிதனுக்கு போகத்தக்கதாக அங்கே இரண்டு வழிகள் உண்டு. அது அவனுடைய வழி அல்லது தேவனுடைய வழியாயிருக்கிறது. அது சரியான வழி அல்லது தவறான வழியாயிருக்கிறது. And your way is always the wrong way, and God's way is the right way. உங்களுடைய வழி எப்பொழுதுமே தவறான வழியாகவும் தேவனுடைய வழி சரியான வழியாகவும் இருக்கும். And you can't be in your own way and in God's way at the same time, so you got to get out of your own way so God can have his way in you. That's right. உங்களுடைய சொந்த வழியிலும் அதே நேரத்தில் தேவனுடைய வழியிலும் உங்களால் இருக்க முடியாது. ஆகையினால் நீங்கள் உங்களுடைய வழியை விட்டு வெளியே வந்தாக வேண்டும். அதனால் தேவன் அவருடைய வழியை உங்களுக்குள் உடையவராய் இருக்க முடியும். அது சரியே. God makes the provided way. தேவன் ஒரு அளிக்கப்பட்ட வழியை உண்டு பண்ணுகிறார். Man has always wanted to make his own way. மனிதன் அவனுடைய சொந்த வழியை உண்டு பண்ணவே எப்பொழுதும் விரும்புகிறார். In the Garden of Eden, God made a man so he didn't have to ship for nothing. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அதனால் எந்த காரியத்துக்காகவும் அவன் மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. God made him perfect. But man wanted his own way. He wanted to hamper. He wanted to find out. தேவன் அவனை பரிபூர்ணமாய் உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ அவனுடைய சொந்த வழியை உடையவனாய் இருக்க விரும்புகிறான். அவன் அதை மாற்ற விரும்புகிறான். அவன் கண்டறிந்து கொள்ள விரும்புகிறான். And then as soon as he fell, we went through that this week in the studies of the scripture, he made himself a religion. பின்னர் அவன் விழுந்தவுடனே வேத வார்த்தைகளின் ஆராய்ச்சியில் நாம் கடந்த வாரம் அதனூடாக சென்று பார்த்தோம். அவன் தனக்கென்று ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி கொண்டான். He didn't wait for God to make him one. He made one himself. But he found out that his religion, his covering, wouldn't work. தேவன் அவனுக்கு ஒன்றை உண்டு பண்ணும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. அவன் தானாகவே ஒன்றை உண்டு பண்ணி கொண்டான். ஆனால் அவனுடைய மார்க்கம், அவனுடைய போர்வை கிரியை செய்யாது என்பதை
அவன் கண்டறிந்தான். That's always been man. He wants his own way. மனிதன் எப்பொழுதும் அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறான். அவனுடைய சொந்த வழி அவனுக்கு தேவையா இருந்தது. But God had a way. ஆனால் தேவனோ ஒரு வழியை உடையவராய் இருந்தார். So man made fig leaves and put them over him and his wife. But when he come down to face God, he found out that wouldn't work. எனவே மனிதன் அத்தீரைகளை தைத்து அவன் மேலும் அவனுடைய மனைவியின் மேலும் மூடிக்கொண்டான். ஆனால் அவன் தேவனை சந்திக்கும்படியாய் வந்தபோது அது கிரியை செய்யாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். And I'll tell you, friends, there's been many a man in his tonight that's coming down to the end of the road to find out that little shallow religion that you're holding on to won't work. Amen. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, அநேக மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்றிரவும் இருக்கிறார்கள். அது பாதையின் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற அந்த சிறிய ஆழமில்லாத மார்க்கமானது கிரியை செய்யாது என்பதை அறிந்து கொள்வார்கள். Nothing short of being born again will work. மறுபடியும் பிறப்பது என்பதற்கு குறைவானது ஒன்றும் கிரியை செய்யாது. Jesus said, except a man be born of water and spirit, he will in no wise enter into the kingdom. ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கூறினார். No wise, no matter if he's Methodist, Baptist, Presbyterian, whatever he is, he'll not enter in until he's born of water and spirit. எந்த விதத்திலும் அவன் மெத்தடிஸ்டோ பாப்டிஸ்டோ பிரெஸ்பிட்டேரியனோ அவன் என்னவாக இருந்தாலும் கவலை இல்லை. அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் வரைக்கும் அவன் பிரவேசிக்க மாட்டான். Born means he's changed. He has to die before he can be born. பிறக்குதல் என்றால் அவன் மாறினவனாய் இருக்கிறான் என்ற அர்த்தம். அவன் பிறப்பதற்கு முன்னால் அவன் மரித்தாக வேண்டும். So you got to die to yourself, be reborn again in Christ Jesus. That's right. எனவே நீங்கள் உங்களுக்கு தானே மரித்து மீண்டுமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும். அது சரியே. Now, I want you to notice, he found himself trying to make his way. இப்பொழுது அவனுடைய வழியை அவனாகவே செய்ய முயற்சிக்கின்றவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We have this morning how Cain tried to make his way. காயின் எப்படி தன்னுடைய வழியை உண்டு பண்ண முயற்சித்தான் என்பதை இன்று காலையில் நாம் தியானித்தோம். He brought out some apples and pears and peaches and pumpkins or what it was, laid it up on the altar and said, now there, Lord, I'll build an altar. I'll build a church. I'm a good church member. அவன் சில ஆப்பிள் பழங்களையும் பியர்ஸ் பழங்களையும் பீச் பழங்களையும் பூசணியையும் அது வேறு என்னவாக இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் கிடத்தி, இப்பொழுது அங்கே கர்த்தாவே, நான் ஒரு பலிபீடத்தை கட்டினேன், நான் ஒரு சபையை கட்டினேன், நான் ஒரு நல்ல சபை அங்கத்தினன். See, I go to church every day. I come here, build the altar. I put the sacrifice up on it. Now I'm going to kneel down and pray. புரிகின்றதா? நான் ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகிறேன், நான் இங்கே வந்து பலிபீடத்தை கட்டினேன், நான் பலியை அதன் மேல் வைத்தேன், இப்பொழுது நான் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க போகிறேன். And now, Lord, I want you to receive me. But God refused me. இப்பொழுது கர்த்தாவே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். ஆனால் தேவனோ அவனை மறுத்து விட்டார். And that same old religious spirit lives right down amongst the church today. The very same thing, just as religious as they can be, and knows more about God than Hottentot would know about Egyptian knives. அந்தபடியே தேவபக்தியின் ஆவி இன்றைக்கு சபையின் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அதே காரியம், அது இருக்கக்கூடிய அளவுக்கு அதே தேவபக்தி. பழங்குடி காட்டுவாசியானவன் எந்த அளவு எகிப்தின் இரவுகள் கதையை அறிந்திருக்க கூடுமோ அதற்கு மேல் தேவனை குறித்து அறியாதவளாய் இருக்கிறார்கள். You know that's the truth. Religious spirit. அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். தேவபக்தியுள்ள ஆவிகள். Don't think it's stalling is the Antichrist. The Bible says the two spirits will be so close together to see the very elect. It's possible. Amen. ஸ்டாலின் அந்தி கிறிஸ்து என்று நினையாதீர்கள். அந்த இரண்டு ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமா இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. We find out that Judas Iscariot come right down and went out and rejoiced and preached the gospel, come back hollering and shouting and having a big time with the rest of the disciples. St. Matthew the 10th chapter. யூதாஸ் காரியோத்து வந்தான், வெளியே சென்றான், களி கூர்ந்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், திரும்பி வந்து கூச்சலிட்டுக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டும்
மற்ற சீஷர்களுடன் அவனுக்கு ஒரு பெரிய நேரம் உண்டாயிருந்தது. பரிசுத்த மத்தேயு 10ஆம் அதிகாரம். But he followed the disciples right along, yet the incarnated devil. And come right along as Jesus was the incarnated God, the Cain and the Abel from the Garden of Eden. அவன் சீஷர்களை கடைசி வரையிலும் தொடர்ந்து சென்றான். இருந்தும் மனித மாம்சத்தில் பிசாசாக இருந்தான். தொடர்ந்து சென்றான். இயேசுவானவர் மனித மாம்சத்தில் தேவனாக இருந்தது போன்று, ஏதேன் தோட்டத்தில் இருந்து காயினும் ஆபேலும் இருந்தது போன்று. But when it come time for him to go up to Pentecost and get the blessing, he showed his colors. ஆனால் பெண்டேகோஸ்திற்கு மேலே சென்று ஆசீர்வாதத்தை பெற வேண்டியதான நேரம் அவனுக்கு வந்தபோது அவனுடைய சொந்த நிறத்தை அவன் காண்பித்தான். And when you go talk about being born again, receiving the baptism of the Holy Ghost, 9 times out of every 10, them spirits will show their colors what they are. மறுபடியுமாய் பிறப்பது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது போன்றதான காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு 10ற்கும் 9 முறைகள் அந்த ஆவிகள் அதன் நிறத்தை அவர்கள் யார் என்பதை காட்டிவிடும். That's a bunch of fanaticism. Leave it away. அவர்கள் அது ஒரு கூட்ட மதவெறித்தனம், அதை விட்டு விலகுகள் என்று கூறுவார்கள். Brother, God's provided way for man today. Hallelujah. சகோதரனே, அது இன்றைக்கு மனிதனுக்கு தேவனுடைய அளிக்கப்பட்ட வழியாய் இருக்கிறது. அல்லேலூயா. Look, God has always made a provided way. கவனியுங்கள், தேவன் எப்பொழுதுமே ஒரு அளிக்கப்பட்ட வழியை உண்டாக்கி இருக்கிறார். God's under obligation to make a way. தேவன் ஒரு வழியை உண்டு பண்ண கடமைப்பட்டவராய் இருக்கிறார். God makes a way for nature. தேவன் இயற்கைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். Why do we have these big floods through the country? He cut off all the timbers and things like that that are washed down. நமக்கு தேசத்தின் ஊடாக ஏன் பெரிய வெள்ளங்கள் வருகின்றது? எல்லா மரங்களையும் அதை போன்ற காரியங்களையும் நாம் வெட்டி போட்டு அது அடித்துக் கொண்டு போகும்படி விடுகிறோம். You build up a dam down here, build up the riverbed. There she goes. The water can interfere with nature. நீங்கள் ஒரு அணையை கட்டி நீர் தேக்கங்களை நிரப்புகிறீர்கள். தண்ணீர் அதோ போகின்றது. நீங்கள் இயற்கையோடு குறுக்கிடுகிறீர்கள். God had a provided way. That's what causes the flood. தேவன் ஒரு அளிக்கப்பட்ட வழியை உடையவராய் இருக்கிறார். அதுதான் வெள்ளங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. Anything that man tampers into that God has made perfect, then you imperfect it. Amen. That's right. தேவன் பரிபூர்ணமாய் உண்டாக்கி இருக்கிற எந்த காரியத்திலும் மனிதன் நுழையும் போது அப்பொழுது நீங்கள் அதை பரிபூர்ணமற்றதாக்குகிறீர்கள். அது சரியே. Now, this like, for instance, like the ducks. I actually watch the ducks seasons when I go hunting up in the mountains. இப்பொழுது அதை போன்றே, உதாரணமாக வாத்துக்களை போன்று அதன் காலங்களில் நான் வேட்டைக்கு மலையின் மேல் போகும்போது எனக்கு வாத்துக்களை கவனிப்பதில் பிரியம். I'd be up there in the fall of the year. Well, there the ducks all come out of Louisiana down there, down to the swamps and go up north, and they settle down, make a nest and raise their little ducklings. வருடத்தின் இலையுதிர் காலத்தின் போது நான் அங்கே உயர மலையின் மேல் இருப்பேன். அங்கே வாத்துகள் எல்லாம் லூசியானாவில் இருந்து அங்கே உள்ள சதுப்பு நிலங்களுக்கு வரும். அவைகள் வடக்கே சென்று அங்கே தங்கி இருந்து கூடு கட்டி வாத்து குஞ்சுகளை பொரித்து வளர்க்கின்றன. Then the little fellows raise up, maybe come along about September this time of year, or late September. அதன் பிறகு அந்த குஞ்சுகள் எழும்பி ஒருவேளை அவைகள் செப்டம்பர் போல் வந்து வருடத்தின் இந்த நேரத்தில் அல்லது செப்டம்பர் கடைசியில். And then the little duck, little drake, he's never been off that pond. He's just right there in a pond. பின்னர் அந்த சிறிய ஆண் வாத்தானது அந்த குளத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது. அது சரியாக அந்த குட்டையிலேயே இருக்கிறது. And after a while, the frost flies up there on the mountain, a little snow hits up there, and a cold breeze blows down across that mountain. That little duck feels that. கொஞ்சம் கழித்து உறை பனி மலையின் உச்சியில் காணப்படும். பனி அங்கே உயர பெய்ய துவங்குகிறது. குளிர்ந்த காற்று மலையின் ஊடாக வீசுகிறது. அந்த சிறிய வாத்து அதை ஸ்பரிசிக்கிறது. I've never been no word on that pond. He ain't a year old yet. அந்த வாத்து அந்த குட்டையில் இருந்ததே ஒழிய வேறு எங்கேயும் போனதே கிடையாது. அதற்கு இன்னும் வயது 1 வருடம் கூட ஆகவில்லை. He sticks his head up there, a little honker, run out in the middle of the pond, go honk honk. Every duck on the pond will come to him. அது தன்னுடைய தலையை ஆகாயத்தை நோக்கி நீட்டுகிறது. அந்த சிறிய வாத்து நேராக அந்த குட்டையின் மத்தியில் சென்று ஹாங்க் ஹாங்க் என்று சத்தமிட எல்லா வாத்துக்களும் அதனிடமாய் நெருங்கும். Every duck on the pond knows that he's a born leader.
அந்த குட்டையில் இருக்கும் ஒவ்வொரு வாத்தும் அது தலைவனாய் இருக்க பிறந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். And that little old duck will rise off that pond without a compass or anything else and go just straight to Louisiana to the rice fields as he can go. அந்த சிறிய வாத்தானது திசை காட்டும் கருவி அல்லது எந்த காரியமும் இல்லாமல் குட்டையை விட்டு எழும்பி உயரே பறக்கும். நேராக லூசியானாவில் உள்ள நெல் வயல்களுக்கு போக தெரிந்தது போல் போகும். Looks like Christians ought to have duck sense anyhow. Right. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருந்தாலும் வாத்தின் புலன் இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. அப்படியா? இது இல்லையா? அது சரியே. Why? You said instinct. No, they go God's provided way. ஏன் அது இயற்கையான சுவாபம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? இல்லை, அவைகள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் செல்கின்றன. God give them a way, an instinct to lead them down there, and they believe it. தேவன் அவைகளுக்கு ஒரு வழியை கொடுத்து அங்கே அவைகள் நடத்தி கொண்டு போக ஒரு இயற்கையான சுவாபத்தையும் கொடுத்தார். அவைகள் அதை விசுவாசிக்கின்றன. But God give man the Holy Ghost and he rejects it. He wants his own way, but God has a provided way for him. Hallelujah. ஆனால் தேவன் மனிதனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவன் அதை புறக்கணித்து அவனுடைய சொந்த வழியை உடையவனாய் இருக்கிறான். ஆனால் தேவன் நமக்கு ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. I feel kind of religious tonight after listening to a few nights of revival. இதற்கு பிறகும் அந்த சில எழுப்புதல் இரவுகளுக்கு பிறகும் இன்றிரவு நான் ஒரு விதமாக பரவசமாக உணர்கிறேன். Notice, there it is, yes sir. That little duck will go down there. அதோ அது இருக்கிறது, கவனியுங்கள். ஆமையா, அந்த சிறிய வாத்து அங்கே கீழே போகும். And I'll tell you something else. You go out here in the newspaper, say tomorrow it's going to be pretty weather. நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் போய் அங்கே ஒரு செய்தித்தாளை பார்த்து நாளைக்கு சீதோஷனம் மிகவும் நன்றாக இருக்க போகிறது என்று கூறுவீர்கள். And you go hunting and watch them rabbits sort of settling down in that grass. Don't you better read that newspaper. நீங்கள் வேட்டைக்கு சென்றால் முயல்கள் புற்களில் வந்து அடங்குவதை கவனிப்பீர்கள். நீங்கள் அந்த தினசரி பத்திரிகைகளில் சிரித்துக் கொள்ள மாட்டீர்கள். You watch that old sow take the shucks off of the north side of the hill and take them over here on the south side of the hill and make her a bed over on the south side of the hill. அந்த பழைய பெண் பன்றி குன்றின் வடக்கு பக்கத்திலிருந்து மேல் உரைகளை எடுத்து அந்த தெற்கு பக்கமாக கொண்டு செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். குன்றின் தெற்கு பக்கத்தில் போய் அதற்கு ஒரு மெத்தையை உண்டு பண்ணிக்கொள்ளும். She knows more about it than all the newspaper commentators in the world. Right? உலகத்தில் உள்ள செய்தித்தாள்களின் விமர்சனங்களை விட அதை குறித்து அவைகள் அதிகம் அறிந்திருக்கின்றன. உண்மை. She's got an instinct. She's getting around on the south side to hide that cold north wind coming down. அவளுக்கு ஒரு இயற்கையான சுவாபம் இருக்கிறது. அந்த குளுமையான காற்று கீழே நோக்கி வருகின்றதில் இருந்து மறைந்து கொள்வதற்கு அவள் சுற்றி கொண்டு தெற்கு பக்கம் போகிறாள். Oh, if a hawk's got sense enough to hide from the breeze, what about you with the Holy Ghost? Hallelujah! That's your instinct. Yes, sir. ஓ என்ன, காற்றில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்ள ஒரு காட்டு பன்றிக்கு அறிவிருக்குமானால் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கின்ற உன்னை குறித்து என்ன? அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய சுவாபமாய் இருக்கிறது. ஆமையா. God give them an instinct. It's God's provided way for them. They live in God's provided way. தேவன் அவைகளுக்கு ஒரு இயற்கையான சுவாபத்தை கொடுத்திருக்கிறார். அது அவைகளுக்கு தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு பாதையாய் இருக்கிறது. அவைகள் தேவனின் அளிக்கப்பட்ட ஒரு பாதையில் ஜீவிக்கின்றன. You take a flower, when he dies, he goes down the ground. That's the end of him, he lives again. God made a provided way for him. And he believes in it. நீங்கள் ஒரு பூவை எடுத்துக் கொள்ளுங்கள். அது மரிக்கும் பொழுது அது பூமிக்குள்ளாக போகிறது. அது அதனுடைய முடிவல்ல. அது மீண்டுமா ஜீவிக்கிறது. தேவன் அதற்கு ஒரு அளிக்கப்பட்ட பாதையை கொடுத்திருக்கிறார். அதில் அதற்கு விசுவாசம் இருக்கிறது. God always has made a provided way. தேவன் எப்பொழுதுமே ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உண்டு பண்ணுகிறார். Sometimes it don't lead to pleasant things. Sometimes it goes to the hardships. But it's God's provided way. God makes it anyhow. சில நேரங்களில் இன்பகரமான காரியங்களின் ஊடாக அது கொண்டு போகிறதில்லை. சில சமயங்களில் அது கஷ்டங்களின் ஊடாக கொண்டு போகிறது. ஆனால் அது தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையா இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தேவன் அதை உண்டு பண்ணுகிறார். One time you had a man in God's provided way who had to go into a lion's den. But he
ஒரு சமயம் அவருடைய அளிக்கப்பட்ட பாதையில் அவர் ஒரு மனிதனை உடையவராயிருந்தார். அவன் ஒரு சிங்க கெபியின் ஊடாக போக வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அவன் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் சென்றான். God brought him back out again. Hallelujah. தேவன் அவனை மீண்டுமாய் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா.